அன்பு வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் அப்படின்றத பார்க்கலாம் தோழிகளே. என்னென்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜே மீனில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பிரியாணி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்றத இதில் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணனால எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சூப்பராக வந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஃபிஷ் பிரியாணி செய்யலை அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பிரியாணியும் சூப்பராக வந்துருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் வந்து சீரக சம்பா குருணையில் பண்ணியிருந்தேன் பிரியாணி. ஒரே ஒரு விசில் தான் வச்சு எடுத்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தி மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து சிஜே மீன் 65 இப்படி நிறைய அதுலேயே வந்து பிரியாணி எல்லாமே போட்டாச்சு. ரசம், ஒயிட் ரைஸு எல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. உங்கள் எல்லார் வீட்லேயும் என்னென்ன சமையல் அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சண்டே அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து வேலைகள் அதிகமாக இருக்கும். அதனால் எனக்கும் இன்றைக்கி அதிகமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி எப்படிலாம் வேலை பார்த்தீங்க, எப்படி எப்படிலாம் உங்கள் வேலையை வந்து பகிர்ந்து செஞ்சீங்க, யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றதையும் என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு வந்து என் பசங்க ஹெல்ப் பண்ணாங்க, எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க, தெரிஞ்சுக்கிறேன். சண்டே அப்படின்றப்ப நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம செய்யவும் முடியாது, மாற்றி மாற்றி செஞ்சுருவோம். அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து எதுக்கு எந்தெந்த அளவு போடணும், எவ்வளவு அரிசி வந்து நம்ம சமைக்கணும் அப்படின்றத ஒரு பிளான் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியாக குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அரிசி நீங்கள் உலையில் அரிசி வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குரிய அரிசியை வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உலையை போட்டுட்டிங்கன்னா அந்த அரிசியும் வந்து ஊறிடும். நம்ம வந்து உலையில் கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரிசியை போட்டு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் இங்கிட்ட நம்ம குழம்பு வச்சுக்கலாம், அங்கிட்டு வறுவல் பண்ணிக்கலாம், இங்கிட்ட ரசம் வச்சுக்கலாம். அப்படி மாற்றி மாற்றி கரெக்டாக அந்த நேரத்துக்கு தகுந்த அளவில் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக வரும். நம்மளும் டென்ஷன் இல்லாமல் நல்லா சமைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நீங்கள் பகிர்ந்து பண்ணுறப்ப தான் அதோட வந்து வேலை வந்து நம்மளுக்கு பெரிய வேலை பளு வந்து அதிகமாக தெரியாது. நம்மளே எல்லாமே செய்யணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வந்து வேலையை வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொடுத்து நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் டயர்டாக மாட்டீங்க, வீட்டில் இருக்கவங்களும் டயர்டாக மாட்டாங்க. எல்லாருமே சேர்ந்த திருப்தி நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே வந்து நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி அதுக்கு முதல்ல வந்து ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சமையலை வந்து ஈஸியாக நீங்கள் 1.5 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக 1 மணிக்கெலாம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். 2 மெத்தடில் வந்து நீங்கள் வந்து குழம்பு செய்யலாங்க. ஒன்று வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, கசகசா, சோம்பு இதெல்லாம் வந்து நீங்கள் வதக்கிட்டு அரைச்சி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குழம்பு கூட்டி வைக்கலாம். இன்னொரு மெத்தட் எப்படின்னா, தேங்காய், சோம்பு, கசகசா, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சி ஊற்றியும் வைக்கலாம். இந்த 2 மெத்தடில் வந்து நீங்கள் குழம்பு வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு தேங்காய் தேவையில்லைன்னா இந்த மாதிரி வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வைக்கிறப்ப வந்து கொஞ்சம் வந்து இப்போ நீங்கள் மத்தியானம் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு காலைல 9 மணி 10 மணிக்கெலாம் வச்சுட்டிங்கன்னா மத்தியானம் நல்லா ஊறி போய் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது போக நாள் வச்சு மறுநாள் சாப்பிட்டா அதை விட செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? காலையில் வச்சு மத்தியானம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? இல்லை உடனே வச்சு யாரெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். நாள் வச்சு மறுநாள் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றது யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மெத்தடில் பண்ணலாங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சிஜே மீனுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சிஜே மீன் வந்து முள்ளே இருக்காதுங்க. இந்த குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு வந்து இந்த சிஜே மீன் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பிணைஞ்சி இன்றைக்கி எப்படி நான் மீன் குழம்பு வச்சேன், மீன் வறுவல் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வறுவல் வந்து நம்ம வந்து பிணைஞ்சி வச்சு வெயிலில் வச்சிடணும். எப்பயுமே வந்து நான் ஃப்ரீசரில் வைப்பேன். இன்றைக்கி வந்து நான் பிணைஞ்சி வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பொரிச்சு எடுத்தேன். செம்ம சூப்பராக வந்துச்சு. நல்லா வந்து எண்ணெய் குடிக்காமல்
மசாலாலாம் நல்லா உள்ளே சார்ந்து போய் நல்லா இருந்துச்சு. பெரட்டி விடுறதுக்கும் ஒரு மசாலா கூட உள்ளே உதிராமல் நல்லா எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வந்துருந்துச்சு. இந்த மாதிரி மெத்தடெலாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா வந்து என்ன வெயிலில் வைக்கிறப்ப கொஞ்சம் நேரம் அதிகமாகும். அதனால் நீங்கள் காலையிலே கொஞ்சம் வெல்லனமே பெனஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மத்தியானம் ப்ரிப்ரேஷன் பண்ணி அதை வந்து வறுக்கிறதுக்கு கரெக்டான நேரமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் சிஜே மீன் வந்து வறுத்துருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். சிஜே மீனுக்கு வேறு எதுவும் பேர் இருக்கா? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. எங்கள் மதுரையில் என்ன சொல்லுவாங்கன்னா சிஜே மீனுன்னு தான் சொல்லுவாங்க. வேறு எந்தெந்த ஊர்களில் இந்த மீனுக்கு என்னென்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்றதையும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீன் குழம்பு அப்படின்னா அந்த சால மீன், மத்தி மீன் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது அடிக்கடி குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அதில் கால்சியம் நிறையா சத்துக்கள் அதில் வந்து நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதிரி வந்து குழம்புகள்லாம் நீங்கள் வைக்கிறப்ப அதோடய டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து குழம்புகளுக்கு வந்து இந்த சால மீனும் மத்தி மீனும் தான் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. வேறு எந்த குழம்புல வச்சாலுமே வந்து இந்த டேஸ்ட்டே வரவே வராது. நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த சால மீனும் மத்தி மீனும் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஆனால் கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மெதுவாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து வறுவல் பண்ணாலுமே சூப்பராக இருக்குங்க. நல்லா முறுமுறுன்னு கருவாடு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நான் சொன்னது கரெக்டு தான், ஆமாம் அப்படின்றத உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து செய்கிறத பார்க்குறத விட செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறப்ப தான் அதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே நீங்கள் குழம்பு வைக்கிறப்ப மீன் குழம்பா இருந்தாலும் சரி, இல்லை புளிக்குழம்பா இருந்தாலும் சரி, இந்த கருப்பு புளியை வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருப்பு புளியை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை யாருக்காவது கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை யாருக்குமே கொடுக்கவும் செய்யாதீங்க, கீழேயும் போடாதீங்க. அதை வந்து இந்த மீன் குழம்பு புளிக்குழம்பு வைக்கிறப்பெல்லாம் வந்து நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஊற்றினாலே போதும். நல்லா புளிப்பாக நல்லா உரப்பாக நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போயுமே இப்படி தான் ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்களும் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள். ஆனால் வந்து நான் எப்பயுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த புது புளியை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாம்பாருக்கோ இல்லை ஏதாவது ரசத்துக்கோ வந்து இந்த புது புளியை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து காசும் மிச்சமாகும், நம்ம எந்த பொருளையும் வேஸ்ட்டும் பண்ண மாட்டோம், நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். புது புளியில் வைக்கிற அந்த மீன் குழம்புக்கும் அந்த பழைய புளியில் வைக்கிற மீன் குழம்புக்கும் அவ்வளவு டேஸ்ட்டு அற்புதமாக இருக்குங்க. அதோட டேஸ்ட் வந்து சொல்லி மாளாது. அதை சாப்பிட்டு பார்க்குறப்ப தான் அதோட டேஸ்ட்டு வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து அப்படியே நாக்குலேயே அப்படியே நிற்கும். அவ்வளோ அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிஜே மீனுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, தயவு செஞ்சு அதில் குழம்பு மட்டும் வச்சிடாதீங்க, டேஸ்ட்டே கெடுத்துரும். எனக்கு என்னமோ அந்த சிஜே மீனில் குழம்பு வைக்கிறது எனக்கு ஒன்றுமோ பிடிக்கல. ஆனால் வறுவலுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஏன்னா அதில் வந்து கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அது வந்து வறுவலுக்கு தான் நல்லாயிருக்கும். வறுவலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படி மிதக்கும் அந்த கொழுப்பு. அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து குழம்பு மட்டும் வச்சிடாதீங்க. சிஜே மீனில் வறுவல் பண்ணலாம், இல்லை வந்து ஃபிஷ் பிரியாணி பண்ணலாம். இது 2 வேணால் பண்ணலாம். குழம்பு மட்டும் வைக்கவே வைக்காதீங்க. வச்சாலும் நல்லா இருக்காது. ஒரு மீனோட வாசனையே அதில் வராது. மற்றபடி நீங்கள் எந்த மீனில் வேணாலும் குழம்பு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். சிஜே மீன்லேயும் வைக்காதீங்க, அதே மாதிரி பாறை மீன்லேயும் குழம்பு வைக்காதீங்க. அதுவும் பொரிக்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும். குழம்புக்கு வந்து ஒரு மண் மாதிரி இருக்கும். சமைச்சோம்னா வந்து அதோட டேஸ்ட்டே மாறிடுது. மறுநாள் வச்சிங்கன்னா அதோட மனமே இருக்க மாட்டேங்குது. நாள் வைக்கிறப்பையும் மனம் இருக்காது, மறுநாள் வைக்கிறப்பையும் மனம் இருக்காது. ஆனால் எனக்கு என்னமோ அதில் பிடிக்கல. உங்களுக்கு எல்லோரும் குழம்பு பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். நான் வந்து சிஜே மீன்லேயும் குழம்பு வைக்க மாட்டேன், பாறை மீன்லேயும் குழம்பு வைக்க மாட்டேன். மற்றபடி நீங்கள் எந்த மீனில் குழம்பு வச்சாலுமே சூப்பராக இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும். வறுவலுக்கும் பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும். மற்றபடி நீங்கள் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குழம்பு மட்டும் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம சால மீன், மத்தி மீன், நகர மீன், கிழங்கா மீன்லாம் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், வறுவல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மீனில் வந்து குழம்புக்கு நல்லா இருக்காது. ஆனால் சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம்.
அப்படி யாருக்கெல்லாம் இந்த சிஜே மீன்லேயும் இந்த பாறை மீன்லேயும் குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இதை எப்படி வச்சா குழம்பு நல்லாயிருக்கும், நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி மெத்தடில் குழம்பு வைங்க மேடம்னு சொல்லி சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வைக்கிறேன். எப்பயும் போல் நீங்கள் எப்படி பிரியாணி செய்வீங்களோ அதே பக்குவத்தில் தான் இந்த ஃபிஷ் பிரியாணியும் செய்யணும். ஆனால் என்ன, நீங்கள் வந்து மீனை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல என்னென்ன மசால் போடுவீங்களோ அதெல்லாமே போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பெசரி நல்லா வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா நல்லா உப்பு குடிச்சு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணியோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரியாணிக்கு வந்து தயிர் ஊற்றாமல் தேங்காய் பால் மட்டும் எடுத்து பிரியாணி பண்ணுவாங்க. ஆனால் தயிர் ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் நம்மளால் சாப்பிட முடியும். அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சு நீங்கள் பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட முடியாது. ஒரு தடவை தான் சாப்பிட முடியும். மறு தடவை சாப்பிட்றப்ப மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிரும். அதோட திகட்டல் வந்து அதிகமாயிரும். பிரியாணியோட டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும், ஆனால் திகட்டல் வந்து அதிகமாயிரும். அதனால் சாப்பிட முடியாது. ஆனால் இதே இது நீங்கள் தயிர் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். பிரியாணியும் மறுக்க வாங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் உதிரியாகவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். நான் செய்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். நான் செய்முறையாகவே காட்டியிருக்கேன், என்னென்ன போடுறேன் அப்படின்றத காட்டியிருக்கேன். அப்படியே பார்த்துட்டு செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எந்தெந்த ரைஸில் வச்சு நீங்கள் பிரியாணி பண்ணுவீங்க? பாஸ்மதி வச்சா, சீரக சம்பா வச்சா, இல்லை வந்து பிரியாணி குருணைன்னு கடையில் விற்கிது அதை வச்சு பண்ணுவீங்களா? இல்லை குருணையை மட்டுமே வச்சு பண்ணுவீங்களா? இல்லை சாப்பாட்டு அரிசியை வச்சு பண்ணுவீங்களா? எந்த மெத்தடில் வேணாலும் பண்ணுவீங்களா? நான் வந்து எல்லாத்துலேயுமே செஞ்சுருக்கேங்க. சாப்பாட்டு அரிசியில் பண்ணியிருக்கேன், குருணையில் பண்ணியிருக்கேன், சீரக சம்பா குருணையில் பண்ணியிருக்கேன், பிரியாணி குருணையில் பண்ணியிருக்கேன், பாஸ்மதியிலையும் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லாமே செட் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க, நான் பாஸ்மதியில் தான் பண்ணுவேன், சீரக சம்பாவில் தான் பண்ணுவேன், எனக்கு அப்போ தான் பிடிக்கும்னுவாங்க. நம்ம வந்து எல்லாத்துக்குமே பழகிக்கிறணுங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அந்த அரிசி, இன்றைக்கி நம்ம அரிசி இல்லையா உடனே நம்ம போய் உடனே அதில் தான் வாங்கி செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எந்த அரிசி நம்மக்கிட்ட இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். எதில் பண்ணாலும் அரிசி தானே. டேஸ்ட் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்க போகுது. என்ன, இதில் அரிசி நீளமாக இருக்கும், அதில் கொஞ்சம் குட்டையாக இருக்கும், இதில் கொஞ்சம் குருணை மாதிரி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் தான். வேறு ஒன்றும் வித்தியாசம்லாம் பெருசாக தெரியாது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? எல்லா அரிசியிலையும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ண மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ நம்மளை மாதிரி இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை, தெரிஞ்சுக்கிறணும். நம்மளை மாதிரியே சமைக்கிறவங்க இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் அப்படி யாராவது செஞ்சீங்க அப்படின்னா என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள். மீன் குழம்பு நீங்கள் வைக்கும்போது வெங்காயத்தோட பூண்டை வந்து தோல் உரிக்காமல் அப்படியே தோலோடு கழுவிட்டு அதை வந்து இடித்து நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. அந்த தோலோட வாசனையும் அந்த பூண்டோட வாசனையும் சேர்ந்து குழம்பு வந்து நல்லா வாசமாக நம்ம சாப்பிட்றப்ப அந்த வாசனை, பூண்டு வாசனை வந்து அவ்வளோ ஒரு ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இந்த பூண்டு ஸ்மெல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பூண்டு ஸ்மெல் வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். அதேமாதிரி மீன் வந்து நீங்கள் வறுவலுக்கு பிணைஞ்சு வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுலேயுமே அந்த பூண்டை தட்டி நல்லா நசுக்கி அதில் போட்டு பிணைஞ்சு வச்சிங்க அப்படின்னா அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் இந்த பூண்டு தோலோடு போடுவீங்க, இல்லை பூண்டு தோலை எடுத்துகிட்டு போடுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஆனால் பூண்டு தோலோடு போடுறது வந்து சயின்டிஃபிக் பிரகாரம் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. பூண்டு மட்டுமே போட்டு செய்யாமல் அந்த தோலோடு போட்டு வைக்கிறப்ப அந்த தோலோட சத்துக்களும் நம்ம உடம்புக்குள்ளே சார்ந்து அதோட சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு பூண்டு தோலோடு நான் போட சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒரு காரணம் கிடையாது. அந்த பூண்டு தோலோடு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சொல்லப்போனால் அந்த பூண்டை பார்த்திங்கன்னா நம்ம தலைவலிக்கிறப்ப கூட அதை வந்து லைட்டாக தட்டிட்டு அதை வந்து தலைவலிக்கு நீங்கள் லைட்டாக தலையில் தேய்ச்சிட்டு படுத்திங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் உங்கள் தலைவலி கூட பறந்து போயிருங்க. அந்தளவுக்கு அந்த பூண்டில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. பூண்டில் வந்து அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குதுங்க. கண்டிப்பாக அதனால் வந்து இந்த பூண்டை வந்து அடிக்கடி உணவுகள்லையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து தலைவலிக்கு வந்து இந்த பூண்டெல்லாம் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா நம்ம எதுக்கெடுத்தாலும் பார்த்திங்கன்னா ஜண்டு பாம் தடவுறதும் தலைவலி மாத்திரை போடுறதும் இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தலைவலி வந்துட்டாலே நான் ஒரு பூண்டை எடுத்து லைட்டாக உரசிட்டு அப்படியே தலையில் பத்து மாதிரி அங்கங்கே அப்பிடக்கூடாது, அங்கங்கே லைட்டாக போட்டு
போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம தலையில் வந்து நீர் கோர்த்து இருந்தாலும் சரி, இல்லை தலை பாரமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து தலைவலி பயங்கரமாக இருக்குது, தூக்கம் இல்லை, தலைவலிக்குது அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் தலைவலி பட்டா பறந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் ஜாலியாக உங்கள் வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது என்னோட ஒரு மெத்தடு. நீங்கள் யாரெல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நான் இப்போ வரைக்கும் வந்து இந்த பூண்டு தான் நான் எப்பயுமே தலைவலிக்கு நான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஜண்டு பாமோ இல்லை வந்து தலைவலி மாத்திரையோ எதுவுமே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். இது வந்து நான் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணுற ஒரே விஷயம் வந்து இந்த பூண்டு மட்டும்தான். அதேமாதிரி இந்த மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜலதோஷம் ரொம்ப பிடிச்சிக்கிறோம். தலையெல்லாம் பாரமாக அப்படியே ரொம்ப இதாக இருக்கும். அந்த நேரங்கள்லையும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் தலைவலியும் குறைஞ்சிரும். தலைவலி வந்துட்டாலே எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்க. அவ்வளோ ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். எதை செஞ்சாலுமே நம்மளுக்கு கடுப்பாயிரும். ஐயோ இந்த தலைவலி போய் தொலையுதா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோ டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து சூப்பர் சொல்யூஷன் எது அப்படின்னா இந்த பூண்டு தாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து தெரிஞ்ச விஷயங்களை நான் 4 பேர்த்துக்கு சொல்கிறப்ப தான் அவங்க வந்து அதை வந்து செயல்படுத்துகிறப்ப அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு சரியாக போயிடுச்சு அப்படின்னா நம்மளை வந்து நினச்சிக்கிருவாங்க. பரவாயில்ல இவங்க சொன்னாங்க, இந்த யூடியூப் சேனலில் வந்து சொன்னாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணோம், இப்போ நம்மளுக்கு தலைவலி இல்லை அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கிருவாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 பேருக்கு சொல்லணும், 4 பேருக்கு தெரியப்படுத்தணும், அதை வந்து அவங்க யூஸ் பண்ணணும், அதனால் அவங்க பயனடையணும் அப்படின்றத நான் எப்பயுமே நான் நினப்பேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எப்பயுமே வந்து எல்லாருக்குமே அது நான் போய் சேரணும், அது சென்றடைஞ்சால் தான் அவங்களுக்கும் நம்ம செஞ்சோம், அவங்களுக்கு நம்ம சொன்னோன்ற திருப்தி நம்மளுக்கும் இருக்கும். அதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும். பரவாயில்ல அவங்க செஞ்சுருக்காங்க, இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்லணும், நிறைய விஷயங்களை சொல்கிறப்ப தான் மக்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தேடி தேடி அதை வந்து மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம சொல்கிறப்ப தான் அதில் இருக்க மருத்துவ குணங்களும் சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல்களை பல பேருக்கு சொல்கிறப்ப அவங்களும் அதை பார்த்து பயனடைவாங்க. அதை வந்து செஞ்சும் பார்ப்பாங்க, அதை வந்து யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதை வந்து ஏதாவது சமையலாக இருந்தாலும் சரி, ஒரு இப்போ தலைவலிக்கு சொன்ன மருந்தாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஏதோ ஒரு சமையல் டிப்ஸு, இல்லை சமையலோட ஏதாவது ஒரு மெத்தடு ஏதாவது சொன்னாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு அது நல்லா வந்துருச்சு அப்படின்னா அதில் ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும்லங்க. நம்ம எந்த ஒரு வேலை செய்ய போனாலும் அதை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வந்து சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம பல பேர்கிட்ட ஷேர் பண்ணணும், பல பேர்த்துக்கு அதை சொல்லணும் அப்படின்னு நினப்போம். நம்மளை வந்து யாராவது பாராட்டிட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் நானும் நம்ம சொல்கிற விஷயத்த ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணி அது அவங்களுக்கு சரியாயிருச்சு அப்படின்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிறப்ப நம்மளுக்கு அதில் ஒரு சந்தோஷம், திருப்தி, நம்மளால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, பரவாயில்ல அப்படின்னு ஒரு நம்மளுக்கு ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு வார்த்தைகள் தெரியலை, கரெக்டான வார்த்தை எனக்கு கிடைக்கல. அதில் ஒரு திருப்தி, அதில் ஒரு சந்தோஷம், அது வந்து அவங்களுக்கு நல்லா ஆயிட்டாங்க அப்படின்றப்ப அதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது, அவ்வளோதாங்க. மற்றபடி வந்து இதனால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகப்போகிறது கிடையாது. எல்லாருமே நல்லா இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாருமே வந்து நம்ம மனிதனோட வாழ்க்கை வந்து ஒரு முறை மட்டும்தான், அந்த வாழ்க்கையை அழகாக வாழ பழகிக்கோங்க.